ஹலோ ஆல், சம்மர் வெக்கேஷன் விட்டாச்சு. நாங்கள் ஃபேமிலியாக ஒரு வீக்கெண்ட் மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டு வந்தோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட், போதி வுட்ஸ். இதான் நுழைஞ்சோன்னா இருக்கிற ரிசப்ஷன். உள்ள ஃபுல்லாகவே க்ரீனரியாக நிறைய பேர்ட்ஸ்லாம் அங்கங்கே ஒரு குட்டி குட்டி ஹட்டுக்குள்ளே இருந்து சவுண்டு கொடுத்து எங்களை வரவேற்றுறது. ரொம்பவே வித்தியாசமான ஆம்பியன்ஸோடு இருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நுழைஞ்ச உடனே எங்களை வரவேற்ற இந்த குட்டி கிளிகள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இந்த ரிசார்ட்டில் அங்கங்கே இது மாதிரி குட்டி குட்டி ஹட்ஸ்குள்ளே நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஒரு தனியாக ஒரு பேர்ட் பார்க் மாதிரி ஒன்று உள்ளே இருக்குது. அதோட வீடியோ பின்னாடி பார்க்கலாம். இதுதான் அந்த பேர்ட் பார்க். உள்ளுக்குள்ளே நிறைய பேரக்கீட்ஸ், குட்டி குட்டி பேரட்ஸ் எல்லாம் இருக்குது. இது அங்கே இருக்கிற காட்டேஜஸ். இதில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ரொம்பவே அழகாக உடன் ஃப்ரேமில் பண்ணியிருந்தது. பக்கத்துலேயே இந்த மாதிரி அழகான வாத்துகள். இங்கே ஒரு வாத்து அழகாக ஒன்று ஒத்த காலில் நிற்கிறது. செக்இன் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே எங்களால் இதை ஃபுல்லும் சுற்றி பார்க்க முடியல. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக அடுத்து நாங்கள் போன ஸ்பாட் ஸ்விம்மிங் பூல். இதுக்கு உள்ளே போய் நம்மளால் கவரேஜ் பண்ண முடியாது. மொபைல் ஃபோன்ஸ் அலௌட் இல்லை. ஸ்விம்மிங்க்கு அப்புறமா நாங்கள் டின்னருக்கு போனோம். அதுக்கு முன்னாடி அப்பாவும் பிள்ளையும் டபுள்ஸ் சைக்கிள் போயிட்டுருக்காங்க. சில பல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துன்ட்டு அடுத்து நாங்கள் டின்னர் சாப்பிட போயிட்டோம். டின்னர் முடிச்சுட்டு இந்த இடத்துல தான் நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். காஃபி அண்ட் கோன்ஸுங்கிற ஷாப்பில். நெக்ஸ்ட் டே எல்லா இடத்துலையும் கோழி கூவி தான் எல்லோரும் எழுந்துப்பாங்க. இங்கே நம்மளை எழுப்புறது கோழிகள் இல்லை. என்னன்னு நீங்களே பாருங்க. அழகான இந்த வாத்துகளும் தூரமாக கத்திக்கிட்டு இருக்கிற கிளிகளும் தான். வாவ்,
தூரமாக ஒரு கிளி வந்து அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கு. கூர்ந்து கவனிச்சா அது வந்து குட் மார்னிங் சொல்கிறது உங்களுக்கு கேட்கும். நான் கூட ஆச்சரியமாக கிட்ட போய் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமா அது கிளிதான்னு எங்களால் நம்பவே முடியல. அவ்வளோ அழகாக குட் மார்னிங் சொல்கிறது, ஹவ் ஆர் யூ சொல்கிறது, ஐ லவ் யூ சொல்கிறது. கிட்ட போய் பார்க்கலாமா அந்த கிளிகளை? கேட்டுச்சா? குட் மார்னிங். So sweet. நான் இங்கேருந்து தள்ளி வந்ததுக்கப்புறம் how are you கேட்டுது. இவ்வளோ அழகான வார்த்தைகளோட ஃபோட்டோ எடுத்துக்கலன்னா எப்படி? அது கூட ஒரு செல்ஃபி. குட் மார்னிங். குட் மார்னிங். நானும் என் மாமியாரும் மாற்றி மாற்றி அதுக்கிட்ட பேசிட்டு இருந்தோம். குட் மார்னிங். How are you? Excellent. How are you? How are you? அப்படியே எல்லா கிளிகளுக்கும் பாய் சொல்லிட்டு நெக்ஸ்ட் திரும்பவும் ஸ்விம்மிங். எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதனால நான் வெறுமை வேடிக்கை பார்த்தேன். என் பையன் ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தான். அதை வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் தண்ணியில் நின்றுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரிசார்ட்லேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. போதி வுட்ஸ்க்கு பை பை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆன் தி வே 5 ரதாஸை ரோட்லேருந்தே வேடிக்கை பார்த்துட்டு சில ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி சென்னை வந்தாச்சு. என்னோட இன்லாஸோட வந்ததுனால பெருசாக எங்கேயும் நாங்கள் சுற்றி பார்க்கல. எல்லாமே நிறைய தடவை பார்த்த இடங்கள்னால இந்த தடவை ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்னும் இது மாதிரி சில வீடியோஸ் வர இருக்கு. ஸ்டே டியூன்ட். பாய் பாய்.